வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இதை மனதார டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் சொல்லிட்டு இருங்க. கட்டாயம் நல்லதே நடக்குங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து நடந்தவைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். முருகன் நடந்தது. ஸோ அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்லங்க, ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கட்டாயம் 1 மந்த் பெட் ரெஸ்ட் தான். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலே நாங்கள் அட்மிட் ஆயாச்சு. 1 மந்த் பெட்ல தான் இருந்தோம். ஸோ நல்லா தான் இருந்தோம், நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து பத்திரமா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா டெலிவரிக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, அப்ப நாளைக்கு காலையில் எனக்கு சிசேரியனுங்க. அப்ப நைட் சொல்றாங்க, என்னன்னா உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்துட்டீங்க, ஆனா பாப்பாவோட வெயிட், குழந்தை வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, பிலோ 2.5 இருக்கும் போல இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஸ்கேன் பண்ணிட்டு இப்படி சொன்னாங்க மேடம். ஆனா ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எகெயின் பேபியை நம்ம நிக்கூல வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஆல்ரெடி நான் ரொம்ப கஷ்டத்துல நாள் அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருந்தாச்சு. ஆனா எகெயின் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன். அப்ப முருகன் நினைச்சா மட்டும்தாங்க இந்த மாதிரி இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளை காலையில குழந்தை பிறக்கும் போது நார்மல் வெயிட்ல பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டு, முருகன் நினைச்சா மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேங்க. போயிட்டு காலையில எல்லாம் போய் நைட் எல்லாம் தூங்கியாச்சு, வேண்டிட்டு தூங்கியாச்சு. எகைன் நாளைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்சுவலா நார்மல் ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் இவ்வளவு ரிஸ்க் அப்புறம் நான் நார்மல் வேண்டாம், நம்ம சிசேரியனே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சோ சிசேரியனுக்கு